டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள் கடந்த 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அவரது நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ ஒருவருக்கு முட்டை வீச்சு சம்பவம் அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு கர்நாடக மாநிலம் லட்சுமி தேவி நகர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான முனிரத்னா கலந்து கொண்டார். இந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகு தனது கார் இருக்கும் இடத்திற்கு நடந்து கொண்டிருக்கும் போது எம்எல்ஏ முனிரத்னா மீது முட்டை வீச்சு சம்பவம் அரங்கேறியது. இந்த சம்பவத்தை சற்றும் எதிர்பாராத எம்எல்ஏ முனிரத்னா தான் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லேஸ்வரம் அருகே உள்ள பொது மருத்துவமனையில் சென்று சிகிச்சை எடுத்துக் கொண்டார். முனிரத்னா நள்ளிரவு வரை மருத்துவமனையில் இருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் எம்எல்ஏ முனிரத்னா தனது தொண்டர்கள் மற்றும் சில போலீசாருடன் நடந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் இருந்து அவரது தலையில் முட்டை வீசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நந்தினி லேஅவுட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியினர் தான் எம்எல்ஏ மீது முட்டைகளை வீசியதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. 2019ஆம் ஆண்டு பாஜகவுக்கு தாவிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான முனிரத்னா கடந்த சில ஆண்டுகளாக DK சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அதாவது ராஜராஜேஸ்வரி நகர் பாஜக எம்எல்ஏவான முனிரத்னாவை ராஜினாமா செய்ய கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் அவரது சகோதரரும் முன்னாள் எம்பியுமான DK சுரேஷ் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. 2023 தேர்தலில் ராஜராஜேஸ்வரி நகர் தொகுதியில் இருந்து முனிரத்னாவை தோற்கடிக்க காங்கிரஸ் வேட்பாளர் குசுமாவின் பின்னால் இருவரும் தங்கள் முழு பலத்தையும் காட்டிய போதும் அவர் எம்எல்ஏவாக தேர்வானார். சமீபத்தில் இந்த எம்எல்ஏ முனிரத்னா மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டது. முதல் புகாரில் ஒரு ஒப்பந்ததாரரை நோக்கி அவர் ஜாதி அடிப்படையிலான துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. 2வது வழக்கில் எம்எல்ஏ மற்றவர்களுடன் சேர்ந்து தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஒரு பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதில் செப்டம்பரில் கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ முனிரத்னா அக்டோபர் மாதம் ஜாமீன் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.